ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உம்மா ரூமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உறவுக்கார சஹாபி தான் இந்த மிஸ்தாஹ் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளை குறித்து அவதூறாக பேசிய காரணத்தினால் கோபத்தில் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கி கொண்டே இருந்தார்கள். ஏன்னா ஏழை சஹாபி மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதனால அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செலவுக்காக வேண்டி பணம் கொடுப்பது வழக்கமாக இருந்தது. இப்படி என்னைக்கு அவர் இட்டுக்கட்டி பேசினாரோ அன்றிலிருந்து ஒரு சத்தியத்தை செய்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இனிமேல் மிஸ்தாஹுக்கு நான் எந்த ஜீவனாம்சமும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய மகளை குறித்து அவதூறாக பேசிய காரணத்தினால் நான் மிஸ்தாஹுக்கு எதையுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் அல்லாஹு தாலா மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்ர் சஹாபி அல்லவா, அதனால அவர்களுடைய பாவத்தை மன்னித்து, உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டுமா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை என்று சொன்னால் மிஸ்தாஹுக்கு நீங்கள் ஜீவனாம்சத்தை திருப்பி நீங்கள் வழங்க வேண்டும் என்ற அந்த ஆயத்தையும் அல்லாஹு தாலா இந்த சூரத்து நூறிலே 22வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். ஆக இப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளாரை பேசிய மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் சஹாபியாக இருந்த காரணத்தினால் அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் திரும்பவும் அந்த ஜீவனாம்சத்தை திரும்பவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹு தாலா பிறப்பித்தான் என்பதாக வரலாறு பேசுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே. ஏன்னா பத்ர் சஹாபாக்களுடைய விஷயமாக அவர்களுடைய சிறப்பு சம்பந்தமாக புகாரி ஷரீஃபில் 3007வது ஹதீஸில் புகாரி இமாம் பதிவு செய்வார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅல்லாஹ இத்தலஅ அலா அஹ்லி பத்ர், பத்ர் சஹாபாக்களை நோக்கி அல்லாஹு தஆலா ஃபகால யஅமலு மா ஷிஅதும், நீங்கள் நாடியவற்றை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், ஃபகத் கஃபர்து லகும், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்கிற வார்த்தையை சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள்.